வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மத்திய அரசின் முயற்சிகளால் வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட புத்தர் உடல் எச்சங்களின் மாபெரும் சர்வதேச கண்காட்சி புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். இந்திய பயணிகள் சவுதி அரேபியா செல்லும் முன்பாக சொந்த தேவைக்கான மருந்துகளை உடன் எடுத்து செல்ல சவுதி அரேபிய அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என போதைப்பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் 2025 ஆண்டிற்கான சிறந்த வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான ஊடக விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்தல் பங்கேற்பு மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பது, ஊடக அமைப்புகளின் சிறந்த பங்களிப்புகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தை பன்னாட்டு கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவு கேந்திரமாக மாற்றும் நோக்கத்துடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள IITM உலக ஆராய்ச்சி அமைப்பை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேற்று சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத் 2026 எனும் மத்திய அரசின் நாட்காட்டியின் தமிழ் பதிப்பை வெளியிட்டார். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வை நேற்று கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். வரும் 12ஆம் தேதி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திருத்தப் பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.